மதிப்புமிக்க ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் மணி.Ganesaniன் நல்வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்றைக்கி புதுசாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை மூலமாக ஒரு புதிய ஆப் வெளியிடப்பட்டிருக்கு. அவங்க எல்லோருக்கும் வாட்ஸ்அப் வழியாக அது நல்லா நீங்கள் அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தான் டிஎன்எம்இஸ் செல் அதன் மூலம் ஏற்கனவே ஒரு ஆப் எமிஸ் தமிழ்நாடு அப்படின்னு நம்மளுடைய பள்ளி மாணவர்களுடைய புகைப்படங்களையும் பிளட் குரூப் மற்றும் ஆதார் விஷயங்களை எமிஸில் ஏற்றினோம். இப்போ அடுத்ததாக TNschool's அட்டனன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் நம்முடைய அந்த ஆப்பை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் அதை போய் TNschool அட்டனன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி நிற்கும். இதை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆப் இப்படி ஓப்பன் ஆகுது. அதில் ஸ்கூல் லாகின் அப்படின்னு கேட்குற இடத்துல பள்ளியின் யூடைஸ் எண் அதை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய பள்ளிக்கூடத்தினுடைய யூடைஸ் நம்பர் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். கீழே இருக்கிறது பாஸ்வேர்டு நம்ம என்ட்ரி பண்ணணும். அது நம்ம ஏற்கனவே எமிஸ் ஆப்புக்கு என்ன பாஸ்வேர்டை நம்ம கொடுத்தோமோ அதே பாஸ்வேர்டை நம்ம இங்கே கொடுக்கணும். நம்ம இந்த பாஸ்வேர்டு எமிஸ் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த பாஸ்வேர்டை கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்தோம்னா ஓப்பன் ஆகும். இந்த பார்த்திங்களா, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மேலகண்டமங்கலம், கொட்டூர் ஒன்றியம், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. இப்போ இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் 2 விதமான தகவல்கள் நமக்கு கிடைக்கும். ஒன்று மாணவர் பதிவேடு, இன்னொன்று மாதாந்திர அறிக்கை. இது குறித்து விரிவாக தலைமை ஆசிரியர் கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய அதிகாரிகள் நமக்கு விளக்கி சொல்வார்கள். இருந்தாலும் இந்த ஆப் வெளியிட்டிருக்கு. இது ஆரம்பத்தில் இந்த ஆப்பை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத இது ஒரு சோதனை முயற்சியாக தான் இது பண்ணுறோம். நம்ம பார்க்கலாம். இப்போ மாணவர் பதிவேடு அப்படிங்கிறப்ப இது மாதிரி இது ஒரு நடுநிலைப்பள்ளி அப்படிங்கிறதுனால 8ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா அந்த வகுப்புகள் 8 வகுப்புகள் இங்கே உங்களுக்கு தெரியுது. இதில் முதல் வகுப்பு இது பண்ணுறோம். இதில் முற்பகல் பதிவேடு சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படின்னு வந்திருக்கு. இதை நம்ம ரத்து செய்து பண்ணிக்குவோம். நம்ம அதை நம்ம பதிவுகளை சமர்ப்பிச்சிட்டோம்னா அந்த தகவல் வராதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் முதல் வகுப்பு மாணவருடைய எண்ணிக்கை 10. அதில் ஆண்கள் எண்ணிக்கை 5, பெண்கள் எண்ணிக்கை இந்த ஆண்கள் எண்ணிக்கை ப்ளூ கலரில் இருக்குது, பெண்கள் எண்ணிக்கை பிங்க் கலரில் இருக்குது. 5க்கு 5 வந்திருக்குதா. இங்கே மாணவருடைய பெயர் இருக்குது, 10 மாணவருடைய பெயர் இருக்குது. இங்கே இந்த பக்கத்தில் இந்த இடத்துல பிங்கிற இடத்துல ப்ரெசண்ட் இன்றைக்கி வந்திருக்கிறான் ப்ரெசண்ட். இன்றைக்கி 10 மாணவர்களுமே வந்திருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே ஆல் ப்ரெசண்ட். 5க்கு 5, 5க்கு 5. அப்போ நம்ம சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேவா. இப்போ அடுத்தது இதில் தீபக்குங்கிற பையன் இன்றைக்கி ஏதோ ஒரு அக்கேஷனால் வர முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிற காலகட்ட இதில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பியை இது பண்ணோம்னா ஏன்னு வந்துடும், ஆப்சண்ட். இப்போ பாருங்கள், இங்கே 5 மாணவனுக்கு 4 பேர் தான் பதிவு. இன்றைக்கி வருகை, பதிவு 5, வருகை 4 அப்படிங்கிறது பதிவாகிடும். இப்போ நம்ம இதை சமர்ப்பிக்கங்கிற இடத்த இது பண்ணோம்னா அது சமர்ப்பிக்கப்பட்டுரும். இது மாதிரி ஒவ்வொரு வகுப்புக்கும் இதே முறையை கையாண்டு நம்ம மாணவனுடைய வருகையை, அன்றாட வருகையை, காலை, முற்பகல், பிற்பகல் இந்த வருகையை நம்ம
பதிவேற்றம், இந்த வழியில் நம்ம வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் பதிவுகளை எப்படி வந்து நம்ம வந்து உள்ளீடு செய்கிறதுங்கிறத ஒரு பிகினிங் லெவலில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்துருக்குறோம். இது குறித்தான இங்கே வருது ஆல், இல்லை ஆப்சன்ஸ் எத்தனை, ப்ரெசன்ஸ் எத்தனை, மேல் ஃபீமேல், இந்த விவரங்கள்லாம் நமக்கு வந்து பிற்பாடு வந்து நம்ம டீட்டெயில்ஸாக வந்து நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்போதைக்கு முதல்ல இந்த ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத மட்டும், ஓப்பன் பண்ணி எப்படி பார்க்குறது, வகுப்பு வரையும் எப்படி அதை வந்து இது பண்ணுறதுங்கிறத மட்டும் நம்ம வந்து ஒரு முதல் கட்ட ஒரு இதாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து நல்ல ஒரு இந்த விஷயம் இந்த செய்திகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் வந்து இந்த நம்ம நிறையா வந்து டுட்டோரியல் போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய மகா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. அடுத்து வேறு ஒரு இதில் வந்து சந்திப்போம். ஓகே.